நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. நம்மளோட சேனலில் சில நாட்கள் வீடியோஸ் போடல, இனிமே அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ எஸ்பிஓ ரிலேட்டடாக தான் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட உண்மை உறக்கச்சொல் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ண தான் செய்வேன். இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கா கிளியராக இந்த வீடியோவில் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக அது அக்செப்ட் ஆகும். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருங்கிறது ஏற்கனவே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், அந்த இதில் இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எஸ்பிஐ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த பேஜ். இதில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்டெப்பில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும், இல்லைன்னா அது ஆட் ஆகாது. ஸோ ஸ்டெப் 1ன்னு பார்த்தா உங்களோட வீடியோ 2 நிமிடங்கள் இருக்கணும், உங்களுடைய ஓன் வாய்ஸாக இருக்கணும். நீங்கள் ஏஐ வாய்ஸோ, எடிட்டிங் வாய்ஸோ, வேறு ஏதாவது சாங்ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஓன் வாய்ஸ் அந்த 2 நிமிஷ வீடியோக்குள்ளே இருக்கணும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கண்டிஷன், நீங்கள் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அடல்ட் கண்டென்ட்னா 18+ கண்டென்ட் சொல்லுவோம். அந்த கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. பார்ட் டைம் ஜாப் பற்றி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப், மற்றவங்களை ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஓன் ஷாப் வச்சுருக்கீங்க, அந்த ஷாப்பை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஹோமில் இருந்து ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் பிரச்சனை கிடையாது. பட் இதில் அடல்ட் கண்டென்ட்டும் பார்ட் டைம் ஜாப்ஸும் பயன்படுத்தக்கூடாது. எஸ்பிஓ ரிலேட்டட் நீங்கள் வீடியோ போடலாம், அப்படி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடியோவுக்கு காசு கிடைக்காது. ஸோ என்னோட ஒரு சஜஷன், நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா அந்த சேனலை விட்டுட்டு நியூ சேனல் ஓப்பன் பண்ணி அந்த சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் க்ரோத் ஆகும். ஸோ எஸ்பிஓக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஏன்னா இதில் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மனிடேஷன் ஆன் பண்ண சேனலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இன்னொரு இதை நம்ம ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் வீடியோவில். ஸோ அப்போ அந்த ஸ்பான்சர் பைங்கிறது நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸில் இல்லைன்னா உங்களோட மனிடேஷனும் உங்களோட ப்ரொஃபஷ்னல் சேனலுக்குமே அது பாதிக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் புது சேனல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் புது சேனல் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். ஸ்டெப் 3, நீங்கள் இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா அதே கண்டென்ட்டை நாளைக்கும் மறுபடியும் போடக்கூடாது. அதே இதை நீங்கள் வேறு மாதிரியுமே சேஞ்ச் பண்ணி பேசக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஹாய் ஹலோ அப்படின்னு இன்றைக்கி நம்ம போட்டுட்டு நாளைக்கு ஹலோ ஹாய் அப்படிங்கிற மாதிரியுமே இருக்கக்கூடாது. சேம் டாப்பிக்காக இருக்கவே கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட்டான நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறைய பேசுறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேச கற்றுக்கோங்க. அந்த பேசி கற்றுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நிறையவே கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ங்கிறது ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் இருக்குன்னா அதில் நம்ம ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் விளாட்றோம், அந்த மாதிரிலாம் விளாட்றோன்னு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை பேசினாலே போதும். இந்த மாதிரி ஒரு கேமிங் இருக்குது, உங்களுக்கு குக்கிங் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்ஸை ஒரு லைனாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 4வது சொல்லியிருக்கிறது, நம்மளுடைய வீடியோஸில் நம்ம ஓன் வாய்ஸில் நம்ம ஸ்பான்சர் நேமை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பான்சர் நேமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 5, நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்பான்சரோட கீவேர்ட்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த இதை தான் நம்மளோட வீடியோஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயோ இல்லை சென்டர் பாயிண்ட்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ எப்படியாவது சொல்லிக்கலாம். இப்போ ஜென்ரலாக கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போய்ட்டுருக்கு, அந்த இடத்துல திடீர்னு ஏதாவது இடையில ஒன்று வந்துட்டுனா அந்த கண்டென்ட்டே சொதப்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே கொடுங்க. இல்லை இடையில
ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இடையில போகும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது நம்ம மியூசிக்கோ இல்லை ஏதாவது நான் ஆட் பண்ணுற இடமா இருக்குன்னா நீங்கள் இந்த இதை ஸ்பான்சர் பைங்கிறத சொல்லுங்கள், இடையில கொடுங்க. இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரை எல்லாரும் பார்த்த பிறகு தான் லாஸ்ட்டாக நல்லா இருக்கும்னா நீங்கள் லாஸ்ட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறது உங்களோட கண்டென்ட் பொறுத்து. நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக உங்களோட சேனலை கொண்டு போகிறது மாதிரியே இதை கொண்டு போங்க. உங்களோட யூடியூப் சேனல் எஸ்பியூக்குன்னு மட்டும் இல்லை, உங்களோட லைஃபுக்கும் தான். ஸோ அதை நீங்கள் கொண்டு போனாலே உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இதில் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டும் கொடுக்கலாம், சென்டர்லேயும் கொடுக்கலாம், லாஸ்ட்லேயும் கொடுக்கலாம். ஓகே, அந்த வீடியோவில் ஓகே அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல். ஸோ இந்த இதோட நம்ம நார்மலான லிங்க் தான். என்டர் டைட்டில் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம் 10 வேர்ட்ஸ். ஸோ நம்மளோட டைட்டில் வந்து 10 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் 30 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். நமக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அதில் இருந்து கீழே ஹேஷ்டேக்கு, கீவேர்ட்ஸு, அதோட வெப்சைட்டோட லிங்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இதில் டோட்டலாக அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே இப்போ நம்ம பண்ணலாம் வாங்க. இப்போ நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்களா. ஸோ இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண போகிறேன். 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ 2.02 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் தம்ப்லைன் வைக்கணும்னா நீங்கள் இது ரிலேட்டடாக தம்ப்லைன் வைங்க. பொய்யான தம்ப்லைன் வைக்காதீங்க, அது ஃபேக் தம்ப்லைனாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு ஏதோ தம்ப்லைன் வச்சுட்டு அதுக்கடுத்த வீடியோஸ் வேறு வித மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைட்டில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதில் டைட்டில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜில் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை இதில் இருந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது வர ரிவ்யூ போர்ட்டல் அப்படிங்கிறது வர காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதோ ஆட் பண்ணிவிட்டு 30 வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷனுங்கிறது நம்ம எதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்டு நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்த பிறகு நீங்கள் தம்ப்லைன் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. நான் அப்லோட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல்னு கேட்டிருக்காங்க. அந்த லிங்க் எடுக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, உங்களோட வீடியோக்குள்ளே போயிட்டு ஷேர் கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. லிங்க் கொடுத்த பிறகு டைரெக்டாக வீடியோக்கு வந்துடுங்க. வீடியோக்கு வந்துட்டு என்டர் யுவர் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்டர் டைட்டில் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம் 10 வேர்ட்ஸ். அதாவது டைட்டிலை கேட்டிருக்காங்க. ஸோ டைட்டிலை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணலாம். உங்களால் அதே இதை டைப் பண்ண முடியுமா பண்ணுங்கள். நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னோடய இதுக்குள்ளே வந்துட்டு சைட் 3 டாட் டச் பண்ணிவிட்டு எடிட்டுக்குள்ளே போயிட்டேன். போன பிறகு எனக்கு இதில் அப்படியே தான் இருக்கும். இதை அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது 30 வேர்ட்ஸ். ஸோ இந்த 30 வேர்ட்ஸையும் நம்ம பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போங்க. நான் இப்போ உள்ளே போயிட்டேன். உள்ளே போன பிறகு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கத அப்படியே இதையுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளவு தான். இதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, இந்த லிங்க் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இன்னொரு ட்ரிக் பண்ணலாம். இந்த ஷேர் வீடியோன்னு இருக்கா, ஷேரை கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. நேரடியாக க்ரோம்க்கு போங்க. க்ரோமில் காப்பி பண்ணதோட லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் சைடில் 3 டாட் இருக்கா, இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் டச் பண்ணிவிட்டு ஷேர் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். இதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்பாகவும் நீங்கள் பண்ணலாம். இந்த 2 மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பேஸ் ஷோ ஆகும். இது வந்துட்டுனாலே உங்களுக்கு 72 ஹவர்ஸில் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பான கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நன்றி.